வேற பிரச்சனையா? என்ன? ஒரு வழியா பெரிய போராட்டத்துக்கு பிறகு மகேஷ் சார் நம்மள புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிட்டாருன்னு நினைச்சு இப்பதே நிம்மதியா இருந்தோம். ஆனா அப்படியெல்லாம் நீங்க எப்படி நிம்மதியா இருக்கலான்னு ஆண்டவன் நினைச்சு போட்டான் போல இருக்குது. என்னைய மகேஷ் சாருக்கு கட்டி வைக்க யார் யாரோ ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தது போய் இப்ப அப்பா அந்த முயற்சியில இறங்கி இருக்கிறதா வார்டன் மேடம் சொல்றாங்க. உங்க அப்பாவா? மகேஷ் சாரு வார்டன் மேடமும் போய் பொண்ணு கேட்டு வந்தது அவரை ஏதோ சலனப்படுத்திருக்குது. அவங்க பொண்ணு கேட்ட அன்னைக்கு ஆனந்திய கேட்காம முடிவெடுக்க மாட்டேன்னு சொன்னவரு நேத்து வார்டன் மேடத்துக்கிட்ட மகேஷ் சார் வீட்டுல பேசி சம்மதம் வாங்கிட்டாரான்னு விசாரிச்சிருக்கிறாரு. கோகிலா கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டியாங்க, பேசுவோம், ஆனந்திக்கு சம்மதம்னா நாள் குறிச்சு போடுவோன்னு சொல்லிருக்கிறாரு. அதே ஒண்ணுமே புரியல. அதுக்கு வார்டன் மேடம் என்ன சொன்னாங்களா? வார்டன் மேடம் இப்போதைக்கு உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க, இப்ப ஆனந்தி விஷயத்த பேசுறது சரியா வரும்னு தோணலன்னு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. மகேஷ் சாருக்கு இதுல விருப்பம், அவர் வீட்டுல இருக்கிறவங்க எப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸஸ் மீனாட்சி, டாக்டர் கூப்பிடுறாங்க. சரி வாங்க. சிஸ்டர், சொல்லுங்க. நாங்க நேத்து வந்து டெஸ்ட் எடுத்துட்டு போனோம். ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ஓ, நீங்களா? வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர் கேட்டு சொல்றேன். என்ன அன்பு, இவங்க ஏன் இப்படி மூஞ்சியை காட்டிட்டு போறாங்க? அவங்களுக்கு என்ன டென்ஷனோ அதை விட ஆனந்தி, உங்க அப்பா பிரச்சனைக்கு வருவோம். உங்க அப்பா அவன் சம்மதம் இல்லாம